யாருடைய அழகை பார்த்தாலும், ஏன் ஆடவர்களுடைய அழகை பார்த்தாலும் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்காருதான் சொல்லணும். பெண்கள் மட்டும் கிடையாது, தாய்மார்கள் மட்டும் கிடையாது, ஒரு ஆணே வந்து நல்ல வஸ்திரத்தை அணிஞ்சுக்கிட்டு நல்ல நெத்தி கிட்டுக்கிட்டு நல்ல அழகாக வர்றாருன்னா லக்ஷ்மி கடாட்சமாக இருக்காருன்னு தான் சொல்லுவோம். என்ன நாராயண கடாட்சமாக இருக்காருன்னு சொல்ல மாட்டோம், லக்ஷ்மி கடாட்சம். அது அந்த அழகுக்கு லட்சணம். சாமுந்திரிகா லட்சணம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாமுந்திரிகா லட்சணம்னா தெரியுமா? சாமுந்திரிகா லட்சணம்ங்கிறது பெண்ணுக்கு மட்டும்தான் நினச்சிட்டு இருக்காங்க. அதான் சாமுந்திரிகா பட்டுன்னு வைக்கிறாங்க, இல்லை வைக்கிறாங்களா இல்லையா பேர்? அது சொன்னோன்னு புரிஞ்சிருமே. இப்போ சாமுந்திரிகா என்ன அர்த்தம் தெரியுமா? சமுத்திரத்திலிருந்து பிறந்தவள் ஸ்ரீ மகாலட்சுமி. சமுத்திரத்திலிருந்து பிறந்ததனாலே அவளுடைய பெயர்தான் சாமுந்திரிகா. சமுத்திரத்திலிருந்து பிறந்தவளாலே சாமுந்திரிகான்னு சொல்றாங்க. அந்த சாமுந்திரிகாங்கிறது மகாலட்சுமியை குறிக்குது. மகாலட்சுமியுடைய லட்சணம் யாருக்கு இருந்தாலும், ஏன் ஒரு பசுக்கு இருந்தாலும், ஒரு ஆட்டுக்கு இருந்தாலும், ஒரு மனுஷனுக்கு இருந்தாலும், ஒரு மனுஷிக்கு இருந்தாலும் அது லக்ஷ்மி கடாட்சம்.